அண்மைச் செய்தி. திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து பொன்முடி நீக்கப்பட்டிருக்கிறார். பொன்முடியின் துணை பொதுச் செயலாளர் பதவி நீக்கப்பட்டிருக்கிறது. திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து பொன்முடி நீக்கப்பட்டிருக்கிறார். திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து பொன்முடி நீக்கப்பட்டிருக்கிறார். பொன்முடியின் துணை பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது. திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து பொன்முடி தற்போது நீக்கப்பட்டிருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து பொன்முடி நீக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. கடந்த ஞாயிறன்று தந்தை பெரியார் திராவிட கழக நிகழ்ச்சியில அமைச்சர் பொன்முடி பங்கேற்று பேசிய பேச்சு சர்ச்சையாக இருக்கக்கூடிய சூழல்ல திமுக சார்பில் அவர் அங்கம் வகித்திருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் என்ற பதவியிலிருந்து அவர் விடுவிக்கப்படுவதாக திமுகவின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவரான கனிமொழி கருணாநிதி அண்மையில தற்பொழுது சமீபத்தில் ஒரு சமூக வலைதள பதிவு வெளியிட்டிருந்தார். எந்த நோக்கத்திற்காக, என்ன காரணத்திற்காகவும் கொச்சையாக பேசியதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அது கண்டிக்கத்தக்கது என அமைச்சர் பொன்முடியை கண்டிக்கக்கூடிய விதமாக அவர் தனது சமூக வலைதள பதிவுல வெளியிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது திமுகவினுடைய உச்சபட்ச தலைமையான கட்சியினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது திமுகவுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பொன்முடியை அப்பதவியில் இருந்து விடுவித்து அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தொடர்ந்து அவர் தற்போது அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான எந்த அறிவிப்புகளும் தற்போது வெளியாகவில்லை. தற்போதைய சூழலில் அவர் கட்சியில் அங்கம் வைத்திருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் என்ற பதவியிலிருந்து விடுவிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக ஒரு ஒழுங்கின நடவடிக்கையை எடுப்பது என்றால் திமுகவில் சஸ்பெண்ட் என சொல்லக்கூடிய அறிவில் தற்காலிகமாக ஒதுக்கி வைப்பார்கள். ஆனால் இந்த முறை அந்த அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். ஆனால் தற்காலிகம் என்ற வார்த்தைகள் இல்லை. கழக துணை பொதுச் செயலாளர் பொன்முடி அவர்கள் வகித்து வரக்கூடிய துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் என்ற அறிவிப்பு மட்டும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய பெயரில் திமுக தலைவர் என்ற அடிப்படையில் அந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.